வணக்கம் ஐயா, வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் ம். எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எதிர் எது நீர் மருத்துவத்தை நாம் பின்பற்றி வருகிறோம். ஆனால் இந்த மனத்தில் இருக்கிற பயத்தின் காரணம் மனத்தில் உடல் வந்து பயப்படுறது இல்லை. பிரச்சனை வந்து எனக்கு ஒரு நிமிஷம். தெரியுதா? தெரியுதுங்க. அதாவது உடம்புக்கு பயம் கிடையாது. மனித உடம்புக்கு பயம் கிடையாது, மனதுக்கு தான் பயம். உடம்புக்கு பயம் கிடையாது, மனதுக்கு தான் பயம், இல்லையா? பயம்ங்கிறது மனத்திலிருந்து வர்றதா. உடம்பு தயாரா தான் இருக்கு. உடம்பு நோய்வாய்ப்படுறது, உடம்பு குணமாகறதெல்லாம் மனம் வந்து மாறுச்சுன்னா அது உடம்பை குணமாக்கிட்டு போயிடலாம். சரி, இப்போ கவனிக்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் பேசினாரு, நலன்னு ஒருத்தர் சிங்கப்பூர்ல வேலையில் இருக்காரு. அன்னைக்கு சொன்னார்ல, இப்படி காலையில் பேசுனது அப்போ நேற்று பேசுனதுல கவனிச்சு நான் சொன்னேன், மனதை சரி பண்ணியாச்சுங்க, உடலும் சரி பண்ணியாச்சு, உணவு பழக்கம் நிறுத்தியாச்சுன்ட்டேன் நான். உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு, அதெல்லாம் வந்து அதில் உங்களுக்கு புரியாதுன்ட்டு நான். உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சுன்னா அது உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தான் அது புரியும். நீ ஒழுங்கா நீங்கள் வந்து ஒரு $200 கட்டிட்டு நீங்கள் ஆலோசனை வகுப்பில் சேருங்க. அவங்களே முறையாக பணம் கட்டிட்டு படிக்கிறாங்க. எங்கிட்ட ஒரு 4-5 பேர், 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்களே உணவு பழக்கத்தை விட்டாச்சு. இந்த உணவு பழக்கத்தை விட்டாச்சுன்னா எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு புரிய வச்சாச்சு. அதனால சாப்பிட்றதுனாலையும் சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 24 மணி நேரம் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஒரு மனிதனுக்கு 300 வாட்ஸ் சக்தி வேணும்னா அது உணவுலேருந்து வராது. உணவுங்கிறது பண்டைய பழக்க வழக்கம் தான், அவ்வளவுதான். நம்ம பெற்றோர்களுடைய பழக்க வழக்கம், நம்முடைய சமூகம் தருகின்ற பழக்கம். சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது இல்லை உணவு பழக்கத்தை. கடைக்காரன் நீ கற்றுக் கொடுத்துட்டு போயிடறான் இல்லையா? நீங்க என்னதான் கடைக்காரன் வந்து உங்க மண்டையில திரிச்சிட்டு போயிடறானே இல்லையா? அது யாரை கேட்டு பண்றீங்க? அரசாங்கத்தை விட்டு தள்ளுங்க. அரசாங்கத்துக்கு என்ன தெரியும்? கடைக்காரன் வந்து புதுசா கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போயிடறான். அதெல்லாம் யாரும் கேட்கறதே இல்லையே. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இந்த பழக்கம் இல்ல? ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஐஸ்கிரீம் இந்தியா நாட்டில் பழக்கமே கிடையாது. யார் கண்டுபிடிச்சாங்க? ஏதோ ஒரு காட்டு மிராண்டி கண்டுபிடிச்சிருப்பா. கொழுப்பும் சர்க்கரையும் சேர்த்துனா ஐஸ்கிரீம் வேற என்ன இருக்கா? கொழுப்பு சர்க்கரை வேற என்ன இருக்கா? கொழுப்பும் சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து தின்றான்னு கொடுக்குறான். அதை வந்து இந்த நாட்டிலையும் தின்னுட்டு இருக்கிறோம். அது என்ன ஆரோக்கியம் இருக்குது அதுல? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆரோக்கியம் யாராவது நிரூபிச்சிருக்கிறீங்களா? இல்லை யார் ஏத்துக்கிறது? மனம் ஏத்துக்குது, அவ்வளவுதானே. சாராயத்தை குடிக்கிறப்ப எது ஏத்துக்குதுங்க? மனம் தானே ஏத்துக்குது. சாராயத்தை கொடுக்குறோம் இல்லையா, எது ஏத்துக்குது? மனம்தான். கடைசியில் எது கெட்டு போகுது? சிறுநீரகம் கெட்டு போகுதுங்கிற, கல்லீரல் கெட்டு போயிருங்க, இப்ப கணையம் கட்டு. இதே தான் ஏன் உணவுங்கிறது. அதுதான் ஏன் உணவுல சத்து இல்லையா? யார் சொன்னாங்க? உணவு ஒரு சத்து தான். மணிக்கு சாராயம் ஒரு சத்து தான். அதுதான் இப்ப எனக்கு என்ன பண்ணுன்னா, அந்த மனதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாததுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. சோகமா இருக்கும்போது போய் பாத்தீங்கன்னா சாப்பிடுவேன் அப்படின்றாங்க, கோபமா இருக்கும்போது சாப்பிடுவேன்றாங்க, சந்தோஷமா இருக்கும்போது போய் சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. இப்ப எனக்கு என்ன அடிப்படை கேள்வி வருதுன்னா, அப்போ எந்த ஒரு எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணவும் நமக்கு தெரியல. அப்ப அந்தந்த எமோஷன் வந்துச்சுன்னா சாப்பாடுல இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சாப்பிட்டா, நிறைய சாப்பிட்டா, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுதுன்றாங்க. சாப்பிட்டா எப்படி ஸ்ட்ரெஸ் போகும் அப்படின்றதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது சாராயம் குடி, இந்த ட்ரக்குங்கிற அந்த போதைங்க அது உடம்பு அப்படித்தான் மாத்திக்கும். அறிவியல் அடிப்படையில் நாம் சாப்பிடுகின்ற உணவு எது வேணாலும் சாப்பிடுகின்ற உணவு, அதுல இருக்கிற கார்பன் இருக்கு இல்லையா, கார்பனுக்கு தகுந்த மாதிரி போதை உற்பத்தி ஆகும். கார்பனுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவை கார்பன். இந்த போதைக்கு தேவை சிஹெச் தேவை. சிஹெச் இருக்கணும், சி இருக்கணும், ஹெச் இருக்கணும். இந்த சியும் ஹெச்சும் சேர்ந்துட்டா என்ன வேணா மாறும். அதுக்குள்ள சின்ன சின்ன எத்தனால் சிஹெச்சினுடைய அடிப்படை தான். இங்க ஆக்சிஜன் ஒன்று இருக்கு, நைட்ரஜன் ஒன்று இருக்கு. அந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இங்க வந்து சேருவதே கார்பனும் ஹைட்ரஜன் தான் சேரும்.
கார்பனும் ஹைட்ரஜன் சேர்ந்தா நச்சு பொருளா பாரும். அப்புறம் வந்து எல்லாம் சேர்ந்துக்கும். இது அவங்க நம்ம போக தேவையில்லை. அந்த மாலிகூல் நமக்கு தேவை எங்க இருந்து கேட்டீங்க. இப்ப கூட நான் அந்த நாடமில்லா சிறப்பை பத்தி படிச்சு பார்த்தேன். அது நாடமில்லா சிறப்பு என்ன பண்ணுதுன்னா பச்சையத்தை சுரக்குது. அது பச்சையம்ங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, பச்சையம் குளோரோஃபில்னு சொல்றோம் இல்லையா. மனிதனா மாறிடுறான் பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 பிறவி நோயான பசி துன்பத்தோட பிறக்கிறான். அந்த 6ஆம் அறிவுல பிறவி நோய் பசி துன்பத்தை நம்ம என்ன பண்றோம், மன வலிமையால வந்து பசிக்கு போடுறது தப்பு. பசி துன்பம் சரிதான், அதுக்கு போடுற உணவு தப்பா இருக்கு. பசி துன்பம் சரிதான், அது போடுகின்ற உணவு என்ன, விரும்புகின்ற பசின்னா நீங்க என்ன போவீங்க. நீங்க ஒருத்தன் சைவ கடைக்கு போறோம், ஒருத்தன் அசைவ கடைக்கு போறோம், ஒருத்தர் ரெண்டும் இல்லாம வேற ஏதாவது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பக்கம் போறான். அப்ப இது யார் முடிவெடுக்கிறாங்க, மனம் முடிவெடுத்துறாரு. அது நம்ம அங்க திருப்பி திருப்பி போக தேவை. நீங்க அப்படி சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை, ஏன் சுத்தம் செய்யவில்லைங்கிறது கேள்வி. அதனாலதான் அப்படி சொன்னேன், நீ முதல்ல சேருங்க அப்படின்னு. அப்படி ஏதோ சமையல் கலையில இருப்பாரு தெரியுது, சமையல் தலைவரோ சமையல் கலைஞரோ என்னமோ இருப்பாரு தெரியுது. நான் சொல்லிட்டேன், முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சும்மா சும்மா உணவை பத்தியே கேள்வி கேட்காதீங்கன்னு. நான் சும்மா எங்கிட்ட இருக்கிறத 2-3 பேர் தான் இருக்காங்க, அது தெரிஞ்சுட்டு ஓடிட்டாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால அவங்க பணம் கட்டி 12 வருஷம் கூட இருந்தா தான் நான் சொல்லி தருவேன். இல்லை 12 வருஷம் கூட இருந்தா தான் அது வரும், சும்மால வராதுன்றது. சும்மா ஒரு ஆண்டுல அதாவது புத்தகத்தை கீழே போட்டு நீ பாட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காதுன்ட்டு. நான் ஒரு 100 வருஷத்துக்கு நீ பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் விட்டாலும் ஆளை போட்டு தெரிஞ்சிடும். நான் ஒரு நாள் விட்டாலும் ஆளை போட்டு தள்ளிடும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ மருந்து மாத்திரை முடிஞ்சாச்சு தலைவலி போயாச்சுலாம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசிக்கிறப்ப இந்த ஒழுக்கத்தை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும். இதுதான் பரிணாம அறிவியல் ஒழுக்கம். 39ஆம் வருஷத்தை எடுத்துங்க. 39வது பாடத்துல இந்த ஒழுக்கத்தை நம்ம அடிக்கடி நான் பேசணும். இப்ப நீ கூட 2 பேரோட பேசிட்டேன். இந்த அடிப்படை எல்லா குழந்தைகளும் செய்யணும். முப்பத்தி 8 கூட மனிதன் காற்றிலே வாழுகின்ற முறை. இப்ப நம்ம காற்றுல தாங்க வாழ்றோம். உணவு பழக்கத்தை குறைப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன் தெரியுங்களா. இன்னைக்கு நேற்று சாப்பிட்டல அதே மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ 5 ml சாப்பிட்ருக்கேன். இப்போ அவ்வளோதான், 5 ml தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ சாப்பிட்டது ஒரு 5 ml கூட இருக்காது, சாப்பிட்டாச்சு அவ்வளோதான். உள்ள போயிடுச்சு, என்னமோ பண்ணுது, அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னா இந்த கார்ன் ஃபிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, சோளம் பொரிச்ச சோளம் சொல்லி. அது பார்த்து எடையே இருக்காது, 100 கிராம் பட்டை தச்சோடு இருக்கும். 100 கிராம் வாங்கினா அது வந்து தேவைப்படும் பேக்கெட்டாக இருக்கும். அது வந்து சோளத்தை வந்து என்னமோ பண்ணி பொரிச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப காற்றிலே வாழுகின்ற முறை அப்படிங்கறத விஷயமே. அப்புறம் இன்னொன்னு, அந்த நாளமில்லா சிறப்பை பத்தி பேசுகின்ற பொழுது இன்ன வரைக்கும் விஞ்ஞானிகளால் அது பதில் சொல்லவே முடியல. ஆனால் மூளைய செயல்பாட்டையும் யாரும் சொல்ல முடியல. மொத்தமாவே உடம்புடைய செயல்பாட்டை சொல்றது அத்தனையுமே ஹம்பக்கு, ஏமாற்று வேலை. உணவு என்ன சொல்றான்னா, உணவிலிருந்து அந்த டிஎன்ஏ சக்தி தயாரிக்குதுன்னு அந்த போதை தான் சொல்லுது. ஆனால் அதே ஹீரரத்தன் மனைக்கு நாசா விஞ்ஞானிகளிடம் சொல்லுகின்ற பொழுது, நான் உணவு பழக்கத்தை நிறுத்திட்டேன், நான் வந்து அந்த கண்ணால வந்து சூரிய ஒளி பார்க்கறேன், அது நேராக போய் மனோன்மணியத்தை போய் தாக்குது அப்படிங்கிறாப்புல. மனோன்மணியத்தை தாக்கி எல்லா செல்லும் ரீசார்ஜ் ஆகுது. அப்படின்னா ரீசார்ஜ்னு வச்சுக்குவோமே, அப்படின்னா தாவரத்தினுடைய எல்லா செயல்படும் உடம்பு சேர்ந்தன்னு அர்த்தம். அங்க மாவு எங்க, கொழுப்பு எங்க அடிபட்டு போகுது. அப்ப இன்னொன்னு தெரியுமா, இந்த மெலோனின், அதான் சொல்ல வந்தேன். மெலோனின் அப்படிங்கிற அந்த சத்தை அது தயாரிக்குது. எது தயாரிக்குது? அந்த உள்ளே இருக்கிற சுரப்பிகள் தயாரிக்குதுங்கிறான். இதெல்லாம் விசித்திரமான பண்பு இதெல்லாம். அப்ப நம்ம தோல்ல இந்த தோல் இருக்கு இல்லையா, நம்ம தோலும் மெலோனின் தயாரிக்குது. இந்த மெலோனின் தான் என்னவா மாறுச்சுன்னா, ஆரம்ப காலத்துல பச்சை கலரா இருந்திருக்குது, மெக்னீசியம்.
அதே மெக்னீசியம் தோல்ல மாறுறப்ப பழுப்பு நிறமா மாறுது. அப்புறம் அதே தான் உள்ள இருக்கிற மெலோனோசைட் அதை தயாரிக்குது. இங்க இதே நானோ பார்ட்டிகல். இப்ப நம்ம எல்லாம் இப்ப பாருங்க, நானோ தூக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண குருட்டடே கிடைக்குது எல்லாத்துக்குமே. நானும் உண்மையாலுமே இந்த கம்பியில இருந்து எப்படிடா மின்சாரம் வருது யோசிச்சு வச்ச போது நானோ கேப் இருக்குது. நானோ கேப் அப்படின்னு நினைச்சிட்டு, நானோ கேப்னா கண்ணுக்கு தெரியாத துளை. அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத துளை இருக்கு. நீங்க அலுமினியம் இப்படி முறிச்சு பாருங்க, உள்ள அப்படியே பொறுன்னு இருக்கும். அத்தனை இடைவெளி எத்தனையுமே அதெல்லாம் கேப். அதுக்கு பேர் கேப். நீங்க நானோ வச்சுக்கினா துருப்பிடிக்காது. அலுமினியம் துருப்பிடிக்காது. அலுமினியம் ரெண்டாவது வந்து ஓட்டை இருக்கும். தண்ணிக்குள்ள வச்சுக்கினா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேகமா பிரிக்கும். எந்த செலவு இல்லாம பிரிக்குது. பக்கத்தால ஒரு செம்பு கம்பி வச்சுட்டோம்னா அது அப்பதான் இது நானோ கேப்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நானோ கேப் அது எனக்கு குருட்டடியா ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது வந்துச்சு. அது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி இன்னொன்று கிடைக்கும். ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்னொன்று கிடைக்கும். அப்படித்தான் இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அது கூட உங்களுக்கு போட்டுக்க படிச்சிங்களா? அதாவது பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் வந்து இதே நானோ மெட்டீரியல் நான் சொல்றது அப்படியே அவங்க எழுதியிருக்கானுங்க. நான் சொல்றேன் என்ன மெட்டீரியல் ஒன்று படிச்சு பார்க்கணும். அதை வந்து சொல்லிட்டானுங்க. நாங்க சொல்றது வந்து மெக்னீசியம் ஃபெரைட். நாங்க சொல்றது மெக்னீசியம் ஃபெரைட். மெக்னீசியம் ஃபெரைட்டை வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியும். அதே தான் அவனும் சொல்றான். நானோ பார்ட்டிகளை வைத்துக்கொண்டு தண்ணீர் ரெண்டும் ஒண்ணுதான். தண்ணீர் தயாரிக்கிறது மின்சாரம் தயாரிக்க ரெண்டும் ஒண்ணுதான். கடைசியில அது ஆராய்ச்சி பண்றப்ப மின்சாரம் வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. என்ன வந்துடும்? அதை இப்படி வச்சுட்டீங்கன்னா மின்சாரமும் வந்துடும், தண்ணி வந்துற மாதிரி வந்துட்டு பெரிய புரட்சி. நீங்க வேற அதை படிச்சு பாருங்க. நீங்க அந்த என்ன அந்த தலைப்பு கொடுத்தனா இல்லையா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு வாட்ஸ்அப்ல போட்டு படிச்சீங்களா? அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் உள்ள இருக்கு. அதெல்லாம் பாத்துருங்க. அது போக பல பல்கலைக்கழகம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி இணையாக அப்ப நானோ பார்ட்டிகளை வைத்துக்கிட்டு அப்படி இப்ப ஈரப்பதம் ஒரு உதாரணத்துக்கு கடல் ஓரத்துல கொண்டு அது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பெரிய தகடு மாதிரி அப்படியே வச்சுட்டோம்னா, சூரிய தகடு மாதிரி வச்சுட்டீங்கன்னா அது உறிஞ்சி என்ன பண்ண ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது பூரா என்ன பண்ணுறோம் தண்ணியை மாற்றி கொடுத்துரு. செலவே இல்லை. எப்படி இருந்தாலும் ஆவியா போயிட்டே இருக்கும்ல, கடல் ஆவியா போய் மேலே போகுதுல்ல, இது அப்படியே உறிஞ்சி என்ன பண்ணிக்க எந்த செலவும் இல்லை, அப்படியே தண்ணியை மாற்றி கொடுத்துட்டே இருக்கும், தனியா மாறிடும். கடல் நீர் ஆவியாகி தீரணும், அவ்வளவுதான். நீங்க கடல் நீர் வந்து 1 டிகிரி 5 டிகிரி தாங்கினாவே சூரியன் இருக்கு. 5 டிகிரி வெறும் 5 டிகிரி வந்தே தண்ணீர் 4 டிகிரி வரைக்கும் ஒன்றும் ஆகாது. 5 டிகிரி வந்துட்டாவே அது என்ன ஆயிரும், ஆவியா மாறிடும். கொதிக்கிறதுனா 1000 கொதிக்கிறத 100 டிகிரி, ஆவியா மாறுறதுக்கு 5 டிகிரி இருந்தா போதுமானது. அப்ப நம்ம எப்பயுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 16 டிகிரி 25 டிகிரி இருந்துச்சு. உலகம் பூரா 25 டிகிரி தான், 4 டிகிரிக்குள்ள போகாது. ஆர்டிகிள மட்டும் 4 டிகிரி இருக்குங்க, போகாது. நான் திருப்பி எங்க வரேன்னா, எப்படி பார்த்தாலும் இந்த நாம நமக்கு தகுந்த மாத்திக்க வேண்டிய நம்ம உடம்பு நாம மாறியாச்சுங்க ஐயா, கண்டுபிடிச்சாச்சுங்க ஐயா. இது கூடுதல் தகவல் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்னது இப்ப அட்வான்ஸ்டு இப்ப நானோ லெவல்ல ஒர்க். இப்போ நம்மளுடைய உடம்பு பாத்தீங்கன்னா லைக் வந்து இப்போ சாப்பாடெல்லாம் இது பண்ணிட்டு வெறும் தண்ணியும் வெஜிடபிள்ஸும் காய்கறியில வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது அது நானோ லெவல்ல எப்படி டிராவல் ஆகுதோ அதே மாதிரிதான் நம்ம அறிவும் டிராவல் ஆகும். அதுதான் இப்ப எனக்கு புரியுது. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபைடு. இன்னைக்கு நான் கூட ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த தியரி போட்டிருந்தேன் இல்லையா, அது கூட அந்த அது வந்து அந்த சிங்குலாரிட்டியை நோக்கி தான் போகுது. அது சிங்குலாரிட்டி தான், அது வேற எதுவும் சொல்லல. அந்த சிங்குலாரிட்டியை நோக்கி இப்ப நம்ம மைண்டும் ஒரு மையத்தை நோக்கி அதை யூனிஃபைடு பார்த்தேன். அதான் அதுல கூட நிறைய பார்த்தேன். பாத்துருவேன். அதெல்லாம் நீங்க அனுப்பிச்சாத்த, நீங்க அனுப்புறதே இல்லையே, நான் பாத்துறேன் உடனே. நான் பாத்துறேன். அது எனக்கு அதுதாங்க வேலை. காலையில 4 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 8 மணி வரைக்கும் அதான வேலை, பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்ப நான் பிசிக்ஸ்ல வச்சு உடனே நம்மளுடைய வாட்டர் ஃபாஸ்டிங் அதுல போட்டு கம்பேர் பண்ணி பாத்துறது. புதுசா ஒரு கான்செப்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிலயோ ஏதோ ஒண்ணு படிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நீர் தத்துவத்தின்படி என்ன சொல்ல வராங்க அது அப்படின்னா அது ஒத்து போகுது எல்லாமே. நீர் தத்துவத்தைப்படி எந்த ஒரு ஆன்மீக கருத்தையும் எடுத்து போடும் பொழுது அது ஆன்மீகம் கூட கிடையாது. அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபைடு அந்த தியரி பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இப்போ பிசிக்ஸ்ட் அவங்க பிசிக்ஸ்ல இருக்கிறவங்க சொல்றவங்க அந்த கான்செப்ட்
அது ஸ்பிரிச்சுவல்ல போய் எங்கேயோ நிக்குது பாருங்க. சிங்குலாரிட்டியோட கம்பேர் ஆகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் அந்த சிங்குலாரிட்டிய நோக்கி இப்ப நம்ம எல்லாமே இது பேசுறது எல்லாமே இப்ப அந்த சயின்ஸ் தன்மையில பேசும்பொழுது, ஒருமைய நோக்கி நம்ம டிராவல் ஆகும்பொழுது, எவ்ரிதிங் மேக்ஸ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் மேக்ஸ் சென்ஸ். இல்லாட்டி நார்மலா இருக்கவங்களுக்கு இது புரியாது. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் புரியவே புரியாது இல்லையா? இது என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல தோணும். சில கான்செப்ட்ஸ் எல்லாமே. இப்ப நீங்க சொல்றது செராமிக் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து, எல்லாமே அந்த நுண்ணறிவை வைத்து தான் டிராவல் பண்ணவங்களுக்கு தான் புரியுது. நார்மலா இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மாரி வெறும் சயன்ஸ வந்து லைஃபா எடுத்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள போட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். ஆனா நம்ம வந்து மனப்பாடம் நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கும் மைண்ட் அதுல. நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஆனா அவங்கலாம் படிக்கணும். ஆமா, நாம கூடுதல் விளக்கம். உங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து டிராவல் ஆயிட்டு எப்படின்னா இருக்கு அதுல. கூடுதல் விளக்கம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். கூடுதலா இயற்பியல் என்ன சொல்லுது, கூடுதலா வேதியியல் என்ன சொல்லுது, கூடுதலா வந்துட்டானுங்க, வந்து கிட்டத்தட்ட வந்துட்டானுங்களே. நாம வந்து ஒரு அதுதான் நான் சொல்றேன். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உடம்ப சுத்தப்படுத்தாமயே இந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியுது பாருங்களேன், அவங்களால சயின்ஸ்ல ப்ரோ. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது வேறங்க. உடம்ப சுத்தப்படுத்தாமயே புரியுதுல்ல ஆஹ் சில விஷயங்கள். இல்ல, அவன் இங்க போறான்னா வெளி உலகத்துல வெளி உலகத்துல நடக்கிறதா உள்ளே நடக்குது. அதான் விஷயமே. வெளி உலகத்தில் நடக்கிறதா உள்ள உலகத்தில் நடக்குது. அண்டத்தில் நடக்கிறது வெளி ம். உலகத்தை அவன் பாக்குறான்ல. வெளி உலகத்தை நுழைந்து கடைசியில் இப்ப எங்க வந்து நின்ட்டான்? நானோவுக்கு வந்துட்டான். நானோங்கிறது அவ்வளவுதான். நானோங்கிறது 100 கோடியே என்னமோ சொல்றான். ஒரு மீட்டருக்கு 100 கோடியில ஒரு பங்கு அப்படின்னு சொல்றான். ஒரு என்ன இப்ப டிஎன்ஏ வரைக்கும் போயிடுறான். எலக்ட்ரான் போயாச்சு, புரோட்டான் போயாச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் போயாச்சா? இப்ப நம்ம உயிர்கோள் அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்னா, உயிர் எப்படி இயங்குது அப்படிங்கறத அடுத்த ஆராய்ச்சி அவன் பண்ணணும். நாம உயிர் எப்படி இருக்கு நீங்க சொல்லியாச்சு. உயிர் என்பது போட்டான் தான், ஒரு லைவ் போட்டான் தான். அது உடம்புல உட்கார்ந்து இருக்குது. நச்சுத்தன்மை அடையிறப்ப அது வெளியே போயிடுது. நச்சுத்தன்மை அடைச்சுன்னா போயிருது. ஏன் சாகுறீங்க? நச்சுத்தன்மை வந்துருச்சு. அது அதிர்ச்சியிலையும் போகுது. அது வேற. கழுத்து இருக்குன்னு அதிர்ச்சி தானே. கழுத்து இருக்கணும்னு பிடிச்சி கிருன்னு பிடிச்சி இருக்கணுமா உயிர் போயிருதே இல்லையா? நோய்வாய்ப்பட்டு சாகிறது, கழுத்தெருக்கி சாகிறது, தற்கொலை சாகிறது, துப்பாக்கி சாகிறது. அடேங்கப்பா. அப்ப நாம சொல்ல வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, இதை மட்டும் படிங்க. ஆக அந்த 38 38 கூட அருமைதான். 38 அற்புதமா இருக்கு. என்னுடைய அனுபவத்தின்படி என்னுடைய ரத்த அழுத்தம் 170/100 ஆக இருந்தது. 173 சென்டிமீட்டர் உயரமுள்ள என் எடை சுமார் 82 கிலோவாக இருந்தது. அப்ப எடை அவருக்கு ஏறி இருக்கு. ஆனால் மேற்படி பயிற்சியில் வெளிக்கும்பகம் முடிந்தவுடன் காற்று வேகமாக பூரகத்தில் பாய்வதால் உடல் புத்துணர்வு அடைகிறது. வேணா பயிற்சி பண்ணி பாருங்க. நீங்களே பயிற்சி பண்ணலாம். நீங்க வந்து அலுவல நீங்க பண்ணலாம். நீங்க சும்மா உங்களுக்கு மூளைக்கு தானே வேலை. அப்ப நீங்க வெளிக்கும்பகம் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேலை? மூளைக்கு தானே வேலை. வெளி கும்பகம்னா வந்து வெளியிலேயே காத்த நிறுத்தி வச்சு பழகிறது சொல்றாங்களா? நீங்க தாராளமா 16 வினாடி, அது முடியலன்னா அது பாதியா குறைச்சிக்கலாம். 8, 16, 32 அப்படி கொண்டு போகலாம். ரொம்ப எளிமை. அப்படி வெளி நிறுத்தி பழகுனீங்கன்னா அலைவாயுது நின்று போயிடும். மனம் வெளியே போறது நின்று போயிடும். மனம் வெளியே போறது, மனசு ஒரு இடத்துல நிக்கும். மனது ஒரு இடத்துல நிக்கிறதுக்கான பயிற்சி அதெல்லாம். நீங்க மற்றபடிக்கு நிறுத்தவே முடியாது. மற்றபடிக்கு மனதை வந்து மூச்சு சுவாசம் பண்ணா மட்டும்தான். சுவாசத்தை நிறுத்தி பாருங்க, அப்படியே நிற்கும். அத மூச்சை கவனிக்கிறேன். மூச்சை வெளிக்கும்பகம் பண்ணு. நீ வெளிக்கும்பகம் பண்ணிட்டு ஆற்றல் அதிகமா. என்ன சொல்றாரு அவரு? என்னுடைய அதாவது 206 பக்கம் எடுங்க. 208 2 பத்தி என்னுடைய அனுபவம் அதுதானே. அன்று என்னுடைய பிபி ரத்தம் அழுத்தம் 170/100 இருந்தது. 173 மீட்டர் சென்டிமீட்டர் உயரமுள்ள என் எடை சுமார் 82 கிலோவாக இருந்தது. ஆனால் மேற்படி பயிற்சியில் வெளி கும்பகம் முடிந்தவுடன் காற்று வேகமாக பூரகத்தில் பாய்வதால் உடல் புத்துணர்வு அடைகிறது. பசியடங்கி உடல் காற்றில் வாழ தயாராவது தெரிந்தது. சென்ற நூற்றாண்டில் கூட யோகிகள் காற்றும் இல்லாமல் வாழ்ந்து காட்டியதற்கு ஆதாரங்கள் உண்டு. ரெஃபரன்ஸ் கம்ப்ளீட் புக் ஆஃப் யோகோ
பப்ளிஷ்ட் பை அன் ஆஸ்திரேலியன் கம்பெனி. ம் அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில், அதாவது காஸ்மிக் எனர்ஜியில் வாழ்கிறார்கள். ம் இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை. ம் இது அநேகமாக நிர்விகல்ப சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம். ஆ யோக பயிற்சியில் பின் வாங்குவது என்பது முடியாது. ஆ முடிந்தவரை தனித்து இருந்து காற்றிலும் நீரிலும் ஆரோக்கியத்துடன் வாழ முடிகிறது. ம் மேலும் முன்னேற்றம் ஏற்படும். ம் யோகாச்சாரியா பெங்களூர் சுந்தரம் அவர்கள் யோகத்தில் என் முதல் ஆசிரியர். ம் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். ம் அவர்கள் ஹடயோகத்தில் மட்டுமே முயன்று நிறுத்திக் கொண்டது காரணமாக இருக்கலாம். ம் பரிணாம வளர்ச்சி மிகவும் இயற்கையானது. ம் கோடிக்கணக்கான வருடங்களாக ஏற்பட்டு வரும் பரிணாம வளர்ச்சி மனிதன் மரணமடைவதை அது அவனுக்கு இயற்கை அல்ல ம் என்பதால் விரும்புவதில்லை. ம் அவன் யோக சக்தி மூலமாக பூரணத்தை அடைந்து நிலைப்பதே இயற்கை. ம் இது எல்லா மனிதருக்கும் மாறாத விதி. இதை மதிக்காதவர்கள் மீண்டும் பிறவி எடுத்து தாமதமாக பூரணத்தை அடைவார்கள். ம் நீர் உணவு முறையில் தொடர்ந்து சுமார் 1 மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழ பழகியவர்கள் மட்டுமே காற்று உணவில் வாழ முயற்சிக்க வேண்டும். அதான் உள் சுத்தம் பண்ணா போதுமானது, வேற ஒன்றும் இல்லை. சரி, கீழே வாங்க. 209 கீழே வாங்க. 209. இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பரிணாம வளர்ச்சி அடிப்பு இந்த 5 வந்து எல்லாத்துக்கும் புரியணும். அப்ப இந்த மனம் அங்க அப்ப பயப்படுறது, இப்ப முதல் மனதுக்கு புரிய வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. மனதுக்கு புரிஞ்சுட்டா, இப்ப நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இந்த வரட்டி தான் குடிச்சிருக்கேன். காலையில இருந்து ஒரு 4 தடவை குடிச்சிருக்கேன். இது மனம் விரும்புது, மற்றபடி ஒண்ணுமே இந்த உடம்புல கேட்க. நானே போறேன், நான் உடம்பு தடை, நான் போறப்ப தடை செய்த உடம்பு தடை செய்யறது இல்லையே. குடிக்கிறப்ப மனம் வேண்டாம்னு சொல்லுது, நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் குடிங்குது, நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் குடின்னு சொல்லுது. என்ன பண்ண தெரியுமா, இந்த 7 வகுப்புக்கு 7 தடவை குடிக்கிறது. கரெக்டா 2 மணி நேரம் கேப் வருதா, ஒரு போய் உடனே என்ன பண்ற, சும்மா டீத்தில் போட விட கொதிக்க வைக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை போட வேண்டியது, போட்டு எலுமிச்சை பழத்தை இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 50 எலுமிச்சை பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இலவசமா கிடைச்சது 50 எலுமிச்சை, கொஞ்சம் குறைந்த விலையில். நான் இப்ப ரெகுலரா இது நெல்லிக்காய் தான் வாங்கி வைக்கிறேன். நெல்லிக்காய் தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். வாரத்துல 2 நாள் 3 நாள் அதுதான் வாங்குறது. எடை குறையாது, அவ்வளவுதான். இப்ப 70 நின்று போச்சு இல்லையா, 70 71 எடை நீ குறையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அதாங்க 75ல வந்து நின்னுதுங்கயா. 77 75ல வந்து நிக்குது. இன்னும் 70 வரல இன்னும். அதான் இது இன்னும் கொஞ்சம் இப்ப வேலை கொஞ்சம் தீவிரமா போயிட்டு இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. ஆனா இன்னும் எடுத்துட்டு இருக்கேன். அது 74 75 அந்த இதுல வந்து ரேஞ்ச் வந்திருக்கீங்களா? 73க்குள்ள வந்திருக்கிறீங்களா? வரல. 73.5 வந்துருது ஒரு வாட்டி. இப்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு எனக்கு என்னமோ அதுக்கு மேல குறையாது நினைக்கிறேன். 73 கிலோ குறையாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். 20 கிலோ குறைஞ்சிச்சு, அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல குறையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு மேல குறையாது. அந்த இது வந்துடும், சதை வளர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல சதை வளர ஆரம்பிக்கும். அது நியாயமான சதை வளரும். அதாவது அப்படின்னா இந்த கெட்டு போன அழுகி போன சதை வளரப்ப இது கொஞ்சம் அப்படியே வந்துடும். வளருங்கிறது ஒரு இடத்துல தான் வளருங்கிறிய, எல்லா இடத்துலயும் சதை வளரும். முதல்ல ஆரம்பத்துல இருக்க அமிலத்தில கரைச்சி எடுத்துட்டு அமிலத்தின் புள்ள கரைச்சிட்டு மறுபடியும் புது கட்டமைப்பு உருவாக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த சைனிங் அப்படியே அந்த லட்சணம் இருந்துகிட்டே இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஏன் பிறர் வந்து உள்வாங்கிறது என்ன, நான் வந்து சாப்பிட்ட மாதிரியே தெரியறதுனால தான் யாரும் உள்வாங்கிறது இல்லை. அது ஒண்ணு இருக்கு, நம்ம சாப்பிட்ட மாதிரியே தெரியும். நல்லா தனித்து இருந்தாதான் செய்ய. இன்னொன்னு பார்த்தாச்சு, தனித்து இருந்தாதான் இதை செய்ய முடியுது. தனித்து இருந்திருந்தா தனியா இருக்கிறது கிடையாது. மனம் வந்து பிறரோட, இந்த உலக மக்களோட ஒட்டாம இருந்து இந்த பயிற்சி மூலியம் நம்ம எடுத்து இதையே சிந்தனை செய்துகிட்டே இருந்தா முடியுதே தவிர மற்றபடி வேற எதுவுமே செய்ய முடியல. இந்த மனம் வந்து பிறரோட நம்ம எண்ணும் பொழுது அவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சது இல்ல. அவங்க லைஃப் ஸ்டைலையும் நம்ம லைஃப் ஸ்டைலையும், அவங்க என்ன சாப்பிட்றாங்க நம்ம என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம என்ன வச்சிருக்கோம் அவங்க என்ன வச்சிருக்கோம், இது எல்லாம் போட்டு வந்து உழப்பி எடுத்துறது நம்மள. தனித்து இருந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், சாந்தமா இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் பழகுது, ஒரு படியா 2 படியா பழகுது, அவ்வளவுதான்.
அதனால நாம வந்து நீ தைரியமே செய்ய வேண்டியதுதான், இதுல ஒண்ணுமே இல்லை. தைரியமே தத்துவத்தை அப்பப்ப பேசி, இப்ப நம்ம பேசுறது யாருக்குன்னு கேட்டா இந்த பொதுமக்களுக்கு போய் சேரணும். நம்ம பேசுறதெல்லாம் திருப்பி திருப்பி பேசுறது பூரா பொதுமக்களுக்கு போய் சேரணும். நமக்கும் நினைவு வச்சுக்கிறது. இப்ப இந்த 230 பக்கத்துக்கு மேல நாம் எதுவும் சேர்த்த முடியாது. இப்ப நாம் எதுவும் சேர்த்தனோம்னா என்னத்தை சேர்த்துறது? வேணா வெள்ளைக்காரன் சொல்றது பூரா இந்த நானும் சொல்றதெல்லாம் சேர்த்தலாம். இதெல்லாம் பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் அப்படித்தான் நாம வந்து தனிப்பட்ட முறை பேசிக்கலாம் தவிர இதுல நம்ம ஒன்றும் கை வைக்க முடியாது. நம்ம இந்த உரிமை கிரிமை எது நம்மகிட்ட கிடையாது. இதுல நாம எழுதுறது தெண்டண்டா. நீ இதவே படிக்க தெரியும், இதவே படிக்காத பொழுது இனி நாம எழுதி என்ன பண்ண போறோம்? அதுக்கு வீடியோ போடுறோமே, அப்புறம் என்ன? இனி எழுதியெல்லாம் பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஒண்ணுங்கய்யா, இது ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா மேபி அப்ப புரியும் நினைக்கிறேன். கட 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 கட. ஆமா. இப்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் ஆனா ஃபியூச்சர்ல நீங்க என்ன போய் பேசிருக்கீங்க அப்படின்னு வந்து ரெஃபரன்ஸ் நிறைய பேர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கிபீடியால போட்டு சொல்லிருக்காங்க இந்த டாபிக்க பத்தி. புத்தகத்தை காட்டி காட்டி பேசிட்டே இருக்க முடியாது. என்னடா இந்த மாதிரி ஒண்ணு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் அப்ப இங்கிலீஷ் அரைக்குறமே இங்கிலீஷ்ல டஸ் பூசு இங்கிலீஷ்ல வேற பேசுறேன். அது ஒரு வாக்கு என்னமோ போகுது எல்லாமே. இப்போ பாக்குறாங்க, அது ஒரு 10 பேர் பாக்குறாங்க. மொத்தத்துல இந்த பயம் போக வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு பேசுற. பயம் போக வேண்டும்னா நாம வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பயத்திலே வாழ்ந்தாச்சு. பயத்தின் காரணமாக விருப்பப்பட்டு இந்த பயத்தின் காரணமா இதைத்தான். இப்ப ஒண்ணு இல்ல, இதுதான் பசிக்கு இதுதான் சாப்பிடணும்னு விதி எங்க இருக்கான பாரு, எதுவுமே இல்லையே. பசினா இதுதான் சாப்பிட வேண்டும், மாத்தி சாப்பிட்டா செத்து போயிரும் இருந்தா இந்நேரம் எல்லாரும் செத்துருப்பானா? இப்ப பசி என்பது வேறு, மன விருப்பம் என்பது வேறு. பாருங்களேன், எனக்கு விருப்பப்படி தான் நான் என்னுடைய விருப்பப்படி சாப்பிட்டேன்னு சொன்னா, அப்ப விருப்பப்படி சாப்பிட்டுருக்கிற, பசிக்காக சாப்பிடல. எதுக்காக சாப்பிட்டுருக்கிறீங்க? விருப்பப்படி. நாம என்ன பண்றான்? நாம விருப்பப்படி என்ன பண்றான்? உயிர் தங்க வேண்டும் என்பதற்காக நம்ம விரும்பி இந்த பயிற்சி பண்றோம், தூய்மை பயிற்சி பண்றோம். நம்ம விருப்பத்தில் தான் பண்றோம். பின்ன என்னது? ஐயோ நோய் வந்துடக்கூடாது, நோயற்ற உலகத்துல தலை சிறந்த செல்வம் நோய் இல்லாத செல்வம், இதுக்குத்தானே செலவு பண்றாங்க. கடைசியில மொத்தமா இழுத்துட்டு போயிருது பாரு. இயற்கை மருத்துவர் கூட அவர் துணைவியார் இறந்து போயிட்டான்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி இறந்து ஒரு 4-5 வருஷம் இருக்குங்களா? இல்ல, போன வருஷம் தான். போன வருஷம் தானவா? அப்ப இயற்கை அவரு கூட இதாயிட்டாருங்கய்யா. நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம்ல அவர் வீட்ல. யாரு? போன வருஷம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம்ல அவர் வீட்ல. போன வருஷம் நான் வந்திருந்தேன்ல நெய்வேலி. நான் வந்தேங்களே, அந்த ஊர் பேரு என்ன? நான் உங்க இடத்துக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேங்க இல்லையா? வடமதுரை. ஆமா. என்னாச்சு அவருக்கு? அவரு இல்லையே. என்னாச்சு அவருக்கு? அவரும் இதாயிட்டாரு இந்த வருஷம் தான். இல்ல, என்னாச்சு உடம்புக்கு? என்னாச்சு அது தெரியலைங்கய்யா. அவர் பையன் சொன்னாரு, நான் கேட்டுக்கிட்டேன். அவர் பையன் இங்க சிங்கப்பூர்ல இருக்காரு இல்லையா? ஆமா. இந்த வருஷம் தான் ஜனவரி மாதம் நினைக்கிறேன். எப்படி செத்தாரு? என்ன நோய் வந்து செத்தாரா? நோய் அது என்ன சுத்தமா இருக்காது, அவ்வளவுதான். அவரும் இயற்கை இதுதானே ஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்க மாதிரி சுத்தமான மாதிரி தெரியல எனக்கு. சுத்தமான மாதிரி தெரியல, எந்த தொடர்பும் இல்லையே நம்ம கிட்ட. என்னது? சரி, அது இறந்த அதாவது தொடர்பு இருந்தா தான் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து போன் பண்ணி என்ன சாப்பிடணும்னு கேட்டதே கிடையாது. என்ன கூட இருந்துக்கு யாருமே தொடர்பு இல்லையே. நீங்க தான் தொடர்பு இருக்கிறீங்க, அப்புறம் யாரும் தொடர்பு பாரு. நம்ம கூட இருந்தவங்க நீ உன்னை தவிர யாராவது வரலன்னு பாருங்க. இல்ல, எங்க போயிட்டாங்க எல்லாமே. அவ்வளவுதான். சரி, அது இறந்தது செத்து போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என்ன கேஜா? அதை விட அந்த அம்மா வந்து காட்டிலேயே வாழ்ந்துச்சுங்க. யாரு? சுபாஷனுடைய துணைவியார் வந்து காட்டிலேயே வாழ்ந்து காட்டுச்சு ஒரு 100 நாள். அதுல தினத்தந்தில வந்துச்சு, தினத்தந்தில வந்து காட்டுச்சு. 100 நாள்ல தண்ணியே சாப்பிட வாழ்ந்து காட்டுச்சுங்க. அந்த அம்மா தான் சொல்லுச்சு, நான் 100 நாள் தண்ணி எல்லாம் இருந்தேன், ஆனால் தினம் வந்து 30 ml சிறுநீர் வெளியே பிரிஞ்சுன்னு சொல்லிச்சு. தினம் 30 ml சிறுநீர் வெளியே பிரிஞ்சுதுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. பேட்டி எடுத்து வச்சு நான் காட்டுறேன் பாருங்க நாளைக்கு. அந்த அம்மாவோட பேட்டி வந்து ஒரு 5, 6, 7, 8 வருஷம் 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தினத்தந்தியோட வந்து நினைப்பாருங்க. தினத்தந்தில வந்துச்சு, நினைப்பு இருக்குங்களா?
இப்ப அந்த அம்மா போன வருஷம் தான் இறந்தாங்களா? இந்த வருஷம் தான். இந்த ஜனவரி பிப்ரவரியா? ஜனவரியிலே இது இறந்துட்டாங்க. ஆமா அப்போ ஆமா. ஒரு 5 நீங்க சொல்றது பார்த்தா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி, அவ்வளவுதானே? 4 மாசத்துக்கு முன்னாடி. 4 மாசம் தான் இருக்கும். ஓ. 4 3 தான் இருக்கும். ம். ஹாஸ்பிட்டல்ல போய் தான் எல்லாம் சேர்த்து ம். எல்லாம் முடிச்சுட்டாங்க. சரி, இப்ப நான் வரலாங்க ஐயா. சரி, இப்ப நம்ம முக்திங்கிறது, அது முக்திங்கிறது என்ன, தனிப்பட்ட முறையில் அடைஞ்சதுதான் முக்தி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு அப்படியே கவனிக்காம இருப்பாங்க, வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, அவங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எனக்கு ஒண்ணு 7 வயசு பார்த்து எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்றவாங்க, பேசாம படுத்துட்டே இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி சிலர் தான் அப்படி செய்வாங்க. அப்புறம் இவங்க பயந்துட்டு 90 அது 80 75 போயிட்டாவே அவங்க வந்து அதுக்கு போயிடணும். அதுக்கு தான் இந்த ம். கீழே அந்த ஒழுக்கத்தை சொல்றாங்க. இந்த 5 ஒழுக்கத்துக்கு வந்தாகணும். இயற்கை உணவு சாப்பிட்றவங்க எங்க போகணும்னா, அதை நிறுத்திட்டு நீருக்கு மாறி, காற்றுக்கு மாறி, வெளிக்கும்பகத்தை வச்சு நீங்க உயர பிரிச்சுக்கிட்டு போறது நல்லது. அவ்வளவுதான். போயிட்டீங்கன்னா அது அது வந்து முழுமையான பூரண வாழ்க்கைன்னு பேரு. பூரணம் அடைதல். பூரணம். அதுதான் கம்ப்ளீட்டா வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறதுதான். அதுதான். வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணு என்ன? தைரியமா இருந்து இருக்கணும், பூமியோட வாழணும். நீ அதாவது தைரியமா இருந்து உயர்ந்த லட்சியங்கள் இருந்து அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? உழைக்கணும். நீங்க தான் உழைப்பும் இல்லை, உலகத்தை பத்தி ஒண்ணும் இல்லை, தனிப்பட்ட சுயமா இருந்துட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் மேடம். இப்ப நாமெல்லாம் ஏன் கத்துறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படியா சொல்லி கொடுத்துட்டு போலாம்னு பாக்குறதா, இழுத்து பிடிச்சி நம்ம பண்றோமா இல்லையா? அப்ப குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன், எல்லா மனித குழந்தைக்கும் இது பொதுவானது. சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும். எப்படி சில மாதமாவது ஒரு வருஷமாவது இருந்தாகணும், அசைவம் தான் குடிச்சாகணும். அதன் பிறகு வெஜிடேரியனாக மாறுவதற்கு, சைவத்துக்கு மாறுக்கு இடம் இருக்கு எங்க குடும்ப சூழலை பொறுத்தளவு. அவங்க அம்மா அப்பா வந்து என்ன கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான். அதுவே பழகி போயிடும், அதை மாட்டிக்கணும். அதே பழகி போய் அதுவே மனநோயா மாறிடும். அதுவே ஒரு மனநோய் தான். பெற்றோர்கள் என்ன பழக்கிறாங்களோ அது ஒரு மனநோயா மாறிடும். ரொம்ப ஆபத்து அது. அதனாலதான் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஆசிரியர்கிட்ட விட்டுறாங்க. ஆசிரியர் என்ன சொல்றது அது கேட்கும். இவங்க என்ன அம்மாவே இப்ப என்ன கல்வியினுடைய தரமே கட்டு குட்டிச்சோரா. இப்ப வந்து வெள்ளைக்காரன் கல்வி வந்து தப்பா போனம் காட்டிட்டா கண்டதை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. இந்த பெற்றோர்களுக்கு ஒரு அறிவு கூட கிடையாது. சரி, 3வது நீரிடும் முறை என்னங்க சொல்றாங்க? ஒன்றாவது அதுல என்ன சொல்றாங்க? குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன், தாய்ப்பால் குடிக்கிறத நான் வெஜ்னு சொல்றாங்களா? அங்க என்ன சொல்றாங்க? ஆமா, தாய்ப்பால் தான். பிறக்கிறப்ப நான் வெஜிடேரியன் தான். எல்லாருமே அசைவமா தான் பிறகு தாய்ப்பால் குடிக்கிறோம் இல்லையா, அது அசைவம் தான். அது ஒரு வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை அடுத்தது பல்லு முளைக்கிறப்போ சைவத்துக்கு மாறுவதற்கு இடம். சைவம்னா பழங்கள் தான் சைவத்துல. நான்வெஜ் குடிப்பெறது வந்து தாய்ப்பால தான் சொல்றாங்க. நான்வெஜ் அதுல போட்டுக்கிறது தாய்ப்பால். ஆமா, பின்ன தாய்ப்பால் தான் நான்வெஜ் தானே. தாய்ப்பால் ஒண்ணுதான். மாட்டுப்பால் சாப்பிட்டாலும் அசைவம் தான், தாய்ப்பால் சாப்பிட்டாலும் அசைவம் தான். அது 2 இருக்குது. அதான் புரிதல். நம்ம பிறக்கிற நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அதுவும் பால் குடிக்குது, இதுவும் பால் குடிக்குது. அது பாலை நிறுத்திடுது. அதுவும் குறிப்பிட்ட இவன் தான் உலகத்திலே பாலை குடிக்கிற ஒரே கேடு கட்டவன் இவன் தானே, மனிதன் தானே. சம்பந்தமே கிடையாதுங்க. உடம்புக்கு அது சம்மந்தம் கிடையாது, வேதிப்பொருளும் கிடையாது. உடம்புல இறப்பியல வேதிப்பொருள் கிடையாது. முதல்ல இறப்பியல வேதிப்பொருளுக்கு தான் பார்க்கணும். முதல்ல எதை சாப்பிட்டாலும் இறப்பிக்கு தான் நமக்கு. கால்சியம் இருக்க, கால்சியம் வேணும். பாலை குடிச்சா கால்சியம் வரும். கீரை, அதை விட கீரையில நிறைய இருக்குதுங்க. கீரை அப்படி பார்த்தீங்கன்னா கீரையில தான் நிறைய இருக்குதுங்கிறான். கீரையில தான். 2வது வந்து என்ஜைமே கிடையாது. எப்ப சொன்னா கிறுக்கு பயலுங்க, பாலை குடித்தாலும் இறப்பையில அதுக்கான வேதிப்பொருள் இருக்கா? ஜீரணமே பண்ணாதுங்குது காட்டு மிராண்டிகள். பாலை குடிக்கிறோம் காட்டு மிராண்டி. முதல்ல என்னன்னா அறிவியல் என்னன்னே தெரியாம குடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்னு கேட்கிறேன். அறிவியல் என்னன்னு என்ஜைமே இல்லைங்கிறது விஷயம். இதுல இறப்பிலே இல்ல. ஆனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது பாலை செரிமானம் செய்வதற்கான அந்த சுரப்பி நம்ம கிட்ட இல்ல, வேதிப்பொருளே இல்ல. அது மிக்சி ஜார்ல பிளேடே இல்லைங்கிற. என்னது
மோட்டார் தான் ஓடுது தவிர பிளேடு இல்லடாங்கிற. மோட்டார் ஓடுது பிளேடு இல்லடான்னு சொன்னா கொய்யும் கொய்யும் சுத்திட்டே இருக்குது, அப்படியே கிடக்கு. அறிவே இல்ல. சளியா மாறிக்குது. டாக்டரே சொல்றாரு. ஏன்னா சளியா மாறிக்குது. ஐயா தாய்ப்பால் உண்மைதான், தாய்ப்பால் கூட தண்ணி மாதிரி தான் இருக்கு. நான் தாய்ப்பால் ஏங்க தாய்ப்பால் நீங்க இப்ப பாத்திருக்கீங்களா இல்லையா? ஐயா அப்ப அந்த குழந்தைகளுக்கு சளி வர்றது ஃபுல்லாமே அப்ப அந்த தாய்ப்பால் தான் சளியா ஆமா, மாறி வெளியே வருது. தாய்ப்பால் அந்த குடிச்சாலும் மூக்குல சளி வருது. பாத்தீங்கன்னா அவ்வளவு சளியா அது அந்த தாய்ப்பால் நெஞ்சு சளி அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆமா, ஒரு பக்கம் தண்ணி ஊத்தி இந்த பக்கம் எடுக்கிறாங்க, அப்ப இந்த பக்கம் எடுக்கிறாங்க, அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வேறு சளி வழியே தான். இல்ல. அந்த நான் சளி தான் சரிதான். தாய்ப்பால். சரிதான் தாய்ப்பால். இப்ப எங்க குழந்தைக்கு வந்தது? குழந்தைக்கு அந்த அதுதான் குடிக்கும். கோலைன்னு சொல்றாங்களே அதுதான், ம் தெலுங்குல கோலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கோலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஒரு 3 மாசம் ஆகிற வரைக்கும் குடிச்சு 10 தடவை 20 தடவை குடிச்சிட்டே இருக்கும். அது அந்த தூக்கத்திலேயே இருக்கும். அது அந்த அந்த தாய்ப்பால் குடிக்கிற நேரம் அளவு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் ஆகிறப்ப தான் இடைவெளி அதிகமாகும். அது போதையிலேயே இருக்க மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு, அதனாலதான் அவ்வளவு நேரம் தூங்கிட்டே போதை இருக்கு. ஏறிடும். இனிப்பு லேசா இனிப்பு இருக்கும், போதை ஏறிட்டே இருக்கு. அப்படியே தொடர்ந்து போதை ஏறிட்டே இருக்கு. அதுக்கு போதையிலே வச்சுக்க வேண்டியதுதான். பால் குடிச்சு தூங்கிட்டே கிடக்கும். அதேதான். அதுதான் அப்படியே போதையிலேயே இருக்கான். அப்படியே கூலிங்ல வச்சு. முதல் போதையே தாய்ப்பால் போதை தான். ஆமா, முதல் போதையே தாய்ப்பால் போதை தான். அது லாக்டோங்கிற லாக்டோ மால்ட், லாக்டிக் லாக் அப்படிமா. லாக்னாவே இந்த பால் தான். பாருங்க ஜின்னு, லாக்டோ ஜின் அங்கேயே வந்துருச்சு. ஜின் அங்க ஜின்னா போதை பொருள் தான். லாக்டோ ஜின் அங்க வந்தாச்சு. ஜின்னு ரம்மு எல்லாம் வந்தாச்சு. அதான் தூங்கிட்டே இருக்கு. அப்படியே சளி ஏறிட்டே இருக்கு. நாத்தம் அடிக்க சூற நாத்தம் கொஞ்சத்தை நாத்தம் அடிக்க. அடங்கப்பா, சூற நாத்தம் சகிக்காது. என்னது சூற நாத்தம் அடிக்கும். சரி. அப்ப அது இயற்கையாகவே அந்த குழந்தையில இருந்து அப்படியே வளர வளர அப்படியே காய்கறிகா கூட்டு வந்துடணும். அப்படியே பழங்கள் வேகித்த எதுத்துன்னு பழங்கள் தான். காய்கறி கூட தேவையில்லை. வேக வைத்த பழங்கள். பழங்கள் தான் காய்கறிக்கு போக. வேக வைத்த பழங்கள் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான். நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த நேந்திரம் வாழைப்பழம், அப்புறம் வந்து ஆப்பிள், இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி வேக வைத்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஊர்ல என்ன கிடைக்குது அது கொடுக்கலாங்க. ஏன்னா அதன் அடிப்படையே அதுக்கு அடிப்படை எல்லா பழையும் வேக படிக்கலாமா? வேக வச்சு கொடுக்கலாம். எதை வேணாலும் வேக வச்சு கொடுக்கலாம். முதல் குடல் சீவக்கட்டைதான். எல்லாமே சீவக்கட்டைதான். இன்னும் கவலைப்படவே தேவையில்லை. கொய்யா பழத்தை வேக வச்சு பெரியவங்க கூட அப்படி சாப்பிடறதா? அப்படி செய்யதான் கேக்குறேன். எனக்கு கூட போர் அடிச்சது. கொய்யாக்காய் வேக வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொய்யாக்காய் வேக சாப்பிட்டு நல்லா இருக்கு. கொய்யாப்பழம் வேக சாப்பிட்டு நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன். ஆப்பிள் வேக வச்சுக்கலாம். எதை வேணாலும் வேக வைக்கிறாங்க. வேக வச்சு சீக்கிரம் டைஜஸ்ட் சாப்பிடறதுக்கு நிறைய சாப்பிட வெளிக்கு சீட 3 மணி நேரத்துல வெளிக்கு போயிடும். வேக வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இதுல இருக்கிற கார்போனிக் ஆசிட் வெளியே வந்துரும். எளிதில் சீரணித்து வெளியே தள்ளிவிடும். அது அரைக்கப்பட்டது மாதிரி. அது ஏற்கனவே அரைச்சி உள்ள தள்ளிடுறது. எடுக்காது. அது மட்டும் இல்ல, அங்க வந்து இறப்பிக்க வேலையை கேக்குறீங்க. அப்போ அந்த அதுதான் கேக்குறேன். அப்போ அந்த ஆசிட் இருக்காது. அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஆசிட் வந்து வேக வச்சுட்டா அந்த ஆசிட் போயிடும். கொன்னே போடலாம். ஓகே. மாங்காய் நேத்து வேக ஸ்டார்ட் பண்ண, புளிப்பே பாதி போயிடுச்சு. மாங்காய் வேக வச்சுட்டு புளிப்பே பாதி போயிடும். அப்படியே எடுத்து கடற்கடன்னு முடிங்கிடலாம். 1/2 கிலோ பச்சையை தைக்க முடியாது. 1/2 கிலோ வேக வச்சுட்டீங்கன்னா அப்படியே கொடக்கொடன்னு முடிங்கிடலாம். இந்த வான்கோழி முழுக்கிற மாதிரி வான்கோழி பார்த்தீங்கன்னா திராட்சையை கூட வேக வைக்கலாம். எதை வேணாலும் வேக வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நீங்க வேக வைக்கிறனால ஒரு தப்பு வராது, அவ்வளவுதான். வேக வச்சு பாயில்டு தானே, பாயில்டு ஃப்ரூட். நான் என்ன பண்ணுவேன்னா வேக வச்சா அது கிட்டத்தட்ட ட்ரை மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்ப ட்ரை காய்ந்தது உலர் திராட்சைன்னு சொல்றோம். வேக வச்சதுன்னா வேக வச்ச ரொம்ப வந்து என்ன சொல்றது, வெஜிடபிள் மாதிரி ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிய மாதிரி. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நேந்திரம் பழத்தை வாங்கிட்டு வந்து நேந்திரம் பழத்தை வாங்கிட்டு வந்து எண்ணெயில நேந்திரம் பழத்தை வந்து அந்த இதுல மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவு கொஞ்சம் கடல மாவு 2 கலக்கி வட்டமா போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு 10 சாப்பிடுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காலையில் வெடிக்கு டைன்னு. பழமா காய்ங்களா? நேந்திரம் முக்கா பழம் காய். ஆமா, நேந்திரம் பழத்தவே அப்படியே முழு பழத்தவே சாப்பிட ருசியா. என்ன மாவு சொல்றீங்க?
மைதா மாவு பஜ்ஜி கொஞ்சோண்டு மாதிரி போட்டணுமா? ஆமா மைதா மாவு கொஞ்சோண்டு கடலை மாவு அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கடலை மாவு அப்படியே நல்லா தண்ணியில் கரைச்சிக்க வேண்டியதை கரைச்சிட்டு வாழைப்பழம் அப்படியே எடுத்து இப்படி 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ 1ஆவோ எப்படி வேணால் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அந்த பலகாரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, வெடிக்க அருமையாக வெடிக்க போயிடும். கொழக்கட்டை மாதிரி போக எந்த அது வாடையும் இருக்காது, அது ஆச்சரியமா இருக்கு, வாடையும் இருக்காது. நேந்திரத்துக்கு அந்த தன்மை இருக்கு அப்போ. நல்லா சாப்பிட்ற ருசியா செம ருசியா இருக்கு. அது பேர் கேரளாவில் ஃபேமஸ் பழம்பூரி, அது பேர் பழம்பூரி. பழம்பூரி சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சுங்க எல்லாம். நான் பீட்ரூட் கூட பஜ்ஜி சாப்பிட்டுருக்கேன். பீட்ரூட் கூட அப்படி பண்ணி சாப்பிடுவேன். பீட்ரூட் வாங்கிட்டு வந்து வட்ட வட்டமா அறுத்து அப்படி போட்டு அப்படியே வேக வச்சிடுறது, எண்ணெயில வேக வச்சு அப்படியே சாப்பிட்டா அப்படியே கலந்துட்டு வெளியே வந்து 4 மணி நேரத்துல. அது எண்ணெயும் சேர்ந்துக்குதா, அதனால நல்லா சுத்தமாகும் குடல். ஆனா காஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம நீர் பயிற்சி பண்றவங்க தான் அதான் பண்ணணும். நீர் பயிற்சி பண்ணவங்க தான் நீர் பயிற்சி பண்ணி ஒரு வேளை உணவுக்கு வர்றவங்க தான் அதை பண்ணணும். இந்த தத்துவம் புரியாது பண்ணக்கூடாதுங்க. அவனுக்கு என்ன தெரியும், எதுக்கு சாப்பிட? அவன் பலகாரம் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம சேவக்கட்டைங்கிறான், அவன் பலகாரங்கிறான், நம்ம சேவக்கட்டைங்கிறான். 2 பேர் சாப்பிடுறது ஒண்ணுதான், ஆனா எந்த புரிதலோட சாப்பிடுறோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க, என்ன சாப்பிடுவீங்க அட போடே, எனர்ஜி வந்துகிட்டு இருக்குது, இது வேற சும்மா அப்படின்ட்டு. அப்ப இது ஃபுட்டே டைம் பாஸ் தானுங்க. ஃபுட்டுங்கிறது ஒரு டைம் பாஸ் தான். ஃபுட்டுங்கிறத எல்லாம் டைம் பாஸ் தான், பொழுதுபோக்குறதுக்கு தானே. இப்ப ஹோட்டல் எது பொழுது போகலின்னா போய் சாப்பிட்டு வர வேண்டியதுதான். அப்படித்தானே சினிமா பாக்குற மாதிரி திரைப்படம் பாக்குறது, உணவுமே அப்படித்தாங்க. உணவுமே டைம் பாஸ் தான். இது நேரங்காலமே கிடையாதுங்க. நம்மதான் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மனிதர்கள் தான் ரொம்ப. ஆமா நாம அவ்வளவு அதுக்கு ஃபுட் இஸ் an எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஃபுட் இஸ் an எமோஷன் சொல்லிட்டாங்க. ஃபுட் எமோஷனே இல்லையே, தேவையே இல்லை, அந்த அளவுக்கு எமோஷன் கொடுக்க வேணாம், அவ்வளவு ஃபீலிங் வேணாம். நம்ம பாஷையில அவ்வளவு ஃபீலிங் தேவையில்லை. இந்த மனம்தான் அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றானுன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரி பூரா விளையாடுறானுங்க. தள்ளுவண்டி கடையில இருந்து பெரிய 100 கோடி ரூபாய் போட்டிருக்கு முதலீடு பண்ற உணவு வியாபாரில இருந்து தள்ளுவண்டி பண்ற மாதிரி அவன இருந்து எல்லாம் ஒரே கொள்கை தான். அதுல எந்த கவலையும் இல்லை, எல்லாம் ஒரே கொள்கை தான். இவனுக்கு போதை கொடுத்து நல்ல வியாபாரம், நல்லா தின்னு வியாபாரம் ஆகணும், அவ்வளவுதான். எந்த கொள்கையும் கிடையாதுங்க ஐயா. இதுல அரசாங்கம் எதுவும் தலையிடாது, ஒன்னும் தலையிடாது, எவன் சேர்த்தாலும் தலையிடாது, அவ்வளவுதான். சும்மா அளந்து பார்க்க, அவ்வளவுதான். பேக்கரி தடை செய்யுமா? இப்படி சொல்றானே, பேக்கரி தான் மலச்சிக்கலுக்கு காரங்க, யாரும் தடை செய்ய முடியாது. அமெரிக்காவில் தடை செஞ்சுட்டாங்களா? இல்லையே, தடை செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் கத்துக்கிட்டா தான் இந்த உணவு பழக்கத்தான். இப்ப பசி பஞ்சம் பட்டினியில இப்ப ஒருத்தன பட்டினி சண்டை போடுறத பார்த்தா கொடுமையா இருக்கு. உணவே தேவையில்லாம வாழதான்னு வந்துட்டா அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் இப்ப நம்மளாம் பெரியவங்களா மாறிட்டோம் இல்லையா? அதெல்லாம் ஐயா சொல்லிட்டே இருக்குது, தைரியம் 3 நாளைக்கு ஒருக்கா நீங்க ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. சாப்பிட்டா தான் பண்ணுதுங்க. அதுதான் யோசிச்சுக்கிறேன். இப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை இதுவா இருக்கு அதுவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வேதனை எல்லாம் கூட குறையிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வருது. அதாவது என்னன்னா, புரிதல் மாறுது இல்லையா? அந்த இடத்துல புரிதல் மாறின பிறகு பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை தேவையில இருந்து நம்ம சம்பாதிக்கிறது கிடைக்குது. புரியுது. இன்னைக்கு சம்பாதிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் இருந்தா போதுமானது, அவ்வளவுதான். மெயின்டெனன்ஸ் மட்டும்தான், மினிமம் மெயின்டெனன்ஸ். அதான் வெங்கடேஷ் எங்க போயிட்டாரு தெரியுமா? அவர் ஊர் விட்டு போயிட்டாரு. ஊர் விட்டு 25 வருஷம் காட்டுக்குள்ள போயிட்டாரு. 5 சென்ட் இடத்த வாங்கி சும்மா 10 இடம் தானே வச்சுக்கிட்டு குறைந்த மெயின்டெனன்ஸ். ஆரம்பத்துல நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காரு, அப்புறம் இடையில விட்டுருக்காரு. தெரியுது. அதான் 62 82 வந்துருக்குது. அப்ப ஏதோ சாப்பிட்டு ஏத்திருக்காரு உடம்ப. கெட்டு போய் அது மறுபடியும் திருப்பி கொண்டு வரல தெரியுது. அந்த போட்டு எரிஞ்சிருச்சு. அதனாலதான் என்னமா நடந்திருக்குது, எதுவும் நடந்திருக்குது. எவ்வளவு பயங்கரமான கண்டுபிடிப்பு இல்லையா? கடைசியில 82 கிலோ வந்துட்டாராயா? 82 காட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் 82 தான், கடைசியில் 82 மாட்டிட்டாரு. எடுத்துருது 62, 193 இருந்து 63 போய் மறுபடியும் 82 வந்துருப்பாரு. எடுத்துருது. அப்புறம் எப்படி 82 வந்தது?
ஏதாவது அதான் எனக்கு புரியல. ஏதாவது சோத்தகை மனம் மனம் மாதிரி சோத்தகை தின்றுப்பாரு. சோத்த தின்னுப்பார், கிரு நேரிடுது, போட்டு தள்ளிடுறாரு. ஆமா, ஏவிஜி ரெட்டி 100க்கு மேல வந்துட்டாரு, 100 200 கிலோவுக்கு. அவரு திருச்சியில ஒரு இடம் நான் கிருன்னு சந்திச்சேன். ஏறிச்சு எல்லாம் அவருக்கு. அது வேற. அவர் ம். புரோட்டா நான் புரோட்டா திங்கிறத பார்த்தேன். நான் புரோட்டாவே திம்பாரு அவரு. திங்கிறத பத்தி இல்லைங்க, ஏன் திங்கன்னு எல்லாம் ஏறி தெரியலையே. அவரு பெரிய ஆளு, அவரே தின்னுபிட்டு போயிட்டாரு. செத்துதான் ஆகணும். அதுக்கு இப்ப யாரும் தப்பறதே இல்ல, நாக்குக்கு இயற்கை தப்பறதே இல்ல. அடுத்தது வந்து காற்று உணவுக்கு அது தெரியாதுங்க. இப்ப வெங்கடேசன் புத்தகத்தை யார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, சுபாஷ் மாதிரி இருக்கிறவங்கள படிச்சு, இப்ப அவருக்கு வயசு இப்ப சுபாஷ்க்கு என்ன வயசு இருக்கும்? 80 85 தாண்டி இருக்குமா? 85 இருக்குமா? 90 இருக்குமா? 90 80 இருக்கும். தான் இருக்கும். 80க்கு மேல இருக்கும். அவரெல்லாம் இதை படிச்சு 80 பேசாம தான். காற்று உணவுக்கு வந்துடணும். நீருக்கு போய் காட்டுக்கு போய் அவங்க அவங்கள சொந்த இடம் இருந்தா அங்க போய் போயிடணும். காட்டுக்கு போனா நல்லது. இல்லைன்னா ஆளை கொண்டு போடும். எப்படி கொண்டு போடும்? ஆமா ஆமா, மாட்டிக்குவாங்க. மாட்டிக்குவான். எதோ கீழே அது விழுந்தான்னு. நல்லா தெரியும். ரெண்டாவது இவங்க என்ன பண்ணோம்னா, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், அப்படியே சொல்லணும், எனக்கு எங்கேயும் கொண்டுட்டு போகாதீங்க, அங்க போனா நம்மளை கொண்டு போடுவாங்க. அவன் அவன் மருந்தை அவனுக்கு என்னங்க ம். தெரியும்? மருந்தைத்தானே அவனுக்கு என்ன தெரியும்? மருந்தை போட்டு உடனே ஏத்துக்காது, ஆளை கொண்டு போடும். அவ்வளவுதான். அவளை போன கதை ஊசி போட்டாலும் அப்ப சருன்னு ஏறி அவளை விஷம் போடுற மாதிரி தான் கொண்டே போடும். காசு எவ்வளவு வாங்குறாங்க? ஒரு நாளைக்கு 50,000 40,000 ம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. இப்ப இயற்கை மருத்துவத்துல 5000. 10 நாள் இருந்தா 5 லட்சம் போச்சு. ஆமா இயற்கை 10 மருத்துவத்துல நாள் இருந்தா 5 லட்சம் போச்சு. இயற்கை மருத்துவத்துல ஒரு நாளைக்கு 5. இயற்கை மருத்துவத்துல 5000 வாங்குற போது அப்புறம் என்ன அதுல வாங்க மாட்டானா? எங்க அவன் வாங்குறான். இயற்கை மருத்துவத்துல ஒரு நாளைக்கு 5000ங்கய்யா. இது நல்லா ஆகிறதுக்கு, அது சாகிறதுக்கு. இது நல்லா இருக்காது, வித்தியாசம். சாகிறது. ஆமா, அதான் வித்தியாசம். வித்தியாசம் இருக்குது இல்ல. சரி, அது ஒருக்க படிச்சிருங்க, முடிச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சரி. லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதா நீங்க முன்னிருக்க படிச்சிருங்க அதையே. அது 3வது நிலை வந்து காற்றுக்கு மாற வேண்டும். 4வது நிலை வந்து அதை எடுங்க. 4 தான் காற்று, 5 வந்து அதுவும் இல்லாத போறது, ஜீவசமாதி. 4 வந்து குழந்தை பருவம். நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும். அதுதான் தாய்ப்பால். அதுதான் தாய்ப்பால். அடுத்தது பிறகு மனிதன் வெஜிடேரியன் ஆக மாற இடம் உண்டு. பழங்கள் வச்சுக்கலாம். பழங்கள் ரைட். அடுத்தது 3வது நீர் உணவு முறை. உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு வரவும் முடியும். அப்ப வெங்கடேசன் புத்தகத்தை படிக்காம யாரு போனாலும் மாட்டிக்குவானுங்க. அது தெரியணும். வெங்கடேசன் புத்தகத்தை படிக்க தீந்தான். இனியன்ட்ட வராம யாரும் தப்பிக்க முடியாது. ஃபைனல் அதான். வழி இல்ல. நிறைய பேரு புத்தகம் வாங்கி நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி வச்சிருக்காங்க ஐயா, எங்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரியுது. எங்கிட்ட எவனும் வர்றாங்க, வாட்ஸ்அப்ல வர்றாங்க, ரேட்டை போட்டு விட்டு ஒரே ஓட்ட ரேட்டை பாப்பானுக்கு புத்தகம் வாங்கி அதுக்கு விளக்கம் கேட்க மாற ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் அது கட்டிட்டு வர்றது அந்த எண்ணம் கூட கிடையாது. நான் கூட சொல்லிட்டேன், 1 மாசமாவது வாங்கய்யா, சும்மா இன்னைக்கு செய்ய வேண்டாம், செய்முறைக்கு தான் அந்த கட்டணம் தேவையில்லை, ஆலோசனை கட்டணம் கூட அதுக்கு கூட வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாங்க? ஒண்ணும் பண்ண முடியும், சாக வேண்டியதான். சரி, அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனாலதான் நாம் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஏங்க. நான் இந்நேரம் நான் வந்து இந்த பழைய தொழில இருந்து என்ன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேனுங்க. இந்நேரம் இந்த தொழிலே வேற. இவர் மாதிரி நானு ஏதோ தொழில் பண்ண கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு ஜாலியாக போயிட்டு இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்கிறது இதை எடுத்துக்கிறோம். என்ன நன்மை வரப்போகுது? அதனால பணம் சம்பாதிச்சு என்ன நன்மை வரப்போகுது? இவ்வளவு கண்டுபிடிப்பு காரணமே வெங்கடேசன் தானே. நானே 2-3 கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு வந்து நானோ மெட்டீரியல் சயின்ஸுக்கு, எனக்கு நானோ மெட்டீரியல் சயின்ஸ் அறிவே, நான் வந்து நானோ மெட்டீரியல் சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு சொல்லி தர போறேன். என் பொண்ணு போய் நீ அதை செய்யணும், அதை செஞ்சு அவங்க நிரூபிக்கணும், அவங்க கடவுள்ல போய் நிரூபிக்கணும். அது ஹங்கேரியிலையோ
ஐரோப்பிய நாட்டை நிரூபிச்சு அந்த செராமிக்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. செஞ்சு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி காட்டி விண்வெளியிலும் இதாண்டா வேலை செய்ய போகுது. ஏற்கனவே இப்ப லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்கானு கடை இதெல்லாம் அப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு நிரூபிக்கணும். உடம்பு இப்படிதான் இதெல்லாம் பண்ணணும். நாம ஆமா இதெல்லாம் பண்ணாம போக முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்க. நம்ம பேசிட்டே இருக்கனால பரவே வராது. நம்ம நேரடியா அஹ், பாடத்திட்டத்துல வழியே உள்ள போதும். சும்மா பேசிட்டு இருந்தா ம். பரவே பரவாது. எங்க பரவுது? நாம ஒண்ணு எங்க வருது ஒண்ணு இப்ப பரவாயில்ல. இப்ப ஒருத்தர் சந்தை இப்ப இன்னொரு கூட சிங்கப்பூர்காரன் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். நம்ம 10 பேராவது உறுதியா இருக்கணும் ஐயா. ம். பிஜிட்டு பேசினேன். ஐயா வேலை இருக்கு வரேன்னாரு. பிஜி நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னாரு பிஜு. ம். ம். அதே மாதிரி எகிப்துல அவர் பேரு முருகேசன், அவர்கிட்ட பேசினேன். என்னையா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன். வந்தா தான் ஆகும். சும்மா எப்ப பாரு சொந்த தொழிலே பார்த்துட்டு இருந்தா அஹ், ம். என்னதான் சொந்த தொழில் பார்த்து என்னதான் தேர போறாங்க தெரிய மாட்டேங்குது. என்ன சொந்த தொழிலே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகுறது? அப்ப இதெல்லாம் யார் வளர்க்கறது? இனி எனக்கு மட்டும்தான் வேலை இல்லையான்னு கேட்கறேன். அப்படித்தானே திருவாச்சந்தர், இனி எனக்கு மட்டும்தான் வேலை இல்லையா? இதுல சேலஞ்சா எடுத்திருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த தைரியம் வரணும் வரணும் வரும் வரும். ஆ. அதற்கான என்ன சொல்றது, அத ஒத்த கருத்துடைய மனிதர்கள் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் இல்லையா? ம் இந்த சிங்குலாரிட்டியில டிராவல் பண்ணணும் அப்படின்னு சிங்குலாரிட்டின்றது ஒண்ணுதான். அந்த ஒருமை தன்மை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல இருந்து ஒண்ணு சேருது. ஒரே பாயிண்ட்ல இருந்து வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வருது இல்லையா? ஆ இப்படிதான் வரணும்ன்றதுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சிங்குலாரிட்டியை நோக்கி வர்றதுக்கு அந்த ம் மையத்தை நோக்கி போகும் பொழுது எது வேணா மையமா இருக்கலாம். ஆனா இதுதான் மையமா இருக்கணும்ன்றது ம் அவங்க முடிவு பண்ணணும்ல. அந்த மையம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனையா வருது. ம். சரி. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. சரி, நிறைவு செய்யலாம். அந்த சிங்கப்பூர்காரர் பேசியிருக்காரு. நடந்து அவரு தமிழ்நாடு கும்பகோணத்துக்காரர் தான். இங்க தஞ்சாவூர். ம். ஓ உங்களை ம். பத்தி விசாரிச்சாரு. அவரு தமிழ்நாட்டுக்காரர் தான். இங்கதான் இது தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் படிக்க போனவர் அங்கேயே கிரீன் கார்டெல்லாம் வாங்கிட்டாரு. ம். அவரு கிட்டத்தட்ட ம். முடிச்சிட்டாரு. இப்ப நீங்க என்ன சாப்பிடறாருன்னு கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்ட்டு நான். என்ன சாப்பிடறான்னு கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, விடுங்கன்ட்டு நான். சாப்பிடறது கேட்க வேண்டாம், சுத்தத்துக்கு பத்தி கேளுன்னு சொன்னேன். ஐயோ சுத்தமே சாப்பிடறதா அப்படின்னு. ஓ அப்படி ஒன்று இருக்குது. ஆமா ஐயா. நீங்க சாப்பிடுறது இங்க அது சுத்தமாகாது, நாங்க சுத்தத்துக்கே சாப்பிடுறோம் அப்படின்னா புரியல அப்படின்னாரு. ஐயோ அதெல்லாம் வேற, அதுதான் வேற. அதுதான் இங்க சாப்பிடுறோமா இல்லையான்றது கிடையாது. சுத்தம் பண்றோமா அதுதான் நான் மறுபடியும் இனியன் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்த கொஸ்டின் எல்லாருமே இனியன் சாப்பிடறாரு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இனியன் சாப்பிடுறது என்ன அதிசயம் இருக்கு? நான் கூட தான் சாப்பிடுறேன், எல்லாரும் தான் சாப்பிடுறோம். அது சுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கா? அதுதான பாயிண்ட்ங்க. இப்ப கூட நீங்க கூட வாழை இலையை வச்சு ஃபுல்லா சாப்பிட்டா யாருன்னா சாப்பிட கூடாதுன்னு இனியனை சொல்றாங்களா என்ன? இல்லாட்டி அதை சாப்பிட்டுட்டா இனியன் கிளாஸ் எடுக்க கூடாதா என்ன? இல்ல எனக்கு புரியல. அது பாயிண்ட் நம்ம சாப்பிடுறோமா இல்லையான்றது கிடையாது. சுத்தமா மறுபடியும் நியூட்ரல் எடுத்து வந்து நிறுத்துறோமா, வண்டி எடுத்துட்டு வந்து நியூட்ரல்ல நிறுத்துறோமா, அதுதான் பாயிண்ட். அது செய்ய தெரியுதா? மனம் வந்து மிச்சம் எல்லாத்திலும் மறுபடியும் ஒரு இடத்துல வந்து நிக்குதா, அதுதான் பாயிண்ட். அதுதான் அதுல தெளிவா இருக்கணும் மாணவர்கள். இது செய்யற மாணவர்கள் மறுபடியும் சுத்தத்திலேயே மையமா வச்சு மறுபடியும் அதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க நிக்கணும். முடிஞ்சதுன்னா நாளைக்கு வாய்ப்பு இருந்து பகல்ல அந்த ஆள்கிட்ட பேசி பாருங்க. என்ன உங்களை பத்தி விசாரிச்சாரு, எனக்கு கவனிச்சா அப்படின்னாரு. ஆமா நீங்க நான் சொல்லிட்டு $200 அதான் சொல்லிட்டு $200 $5000 சொல்லிச்சு. முதல்ல $200 கட்டி சரி, நீ செய்யவே வேண்டாம். முதல்ல ஒரு மாசம் நீ ஒரு மாசத்துல ஒரு அதாவது முனைப்பா இருப்பாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு இருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுல ஸ்பெண்ட் பண்ணணும்ல டைம். அதாவது அதுல நேரம் செலவிட்டு நான் இப்ப உங்களோட 25 வருஷம் அனுபவத்தை ஃப்ரீயா வந்து கத்துக்கிட்டு போனேன்னு நினைச்சு கத்துக்கலாம். the thing is அந்த அளவுக்கு அதுல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, எனர்ஜி போடணும்ல. அப்பதானே அது என்னுடைய பாகமா மாறும். என்னுடைய பாகமா நான் எப்படி மாத்திக்கிறது? அந்த அளவுக்கு நான் தீவிரமா இருந்தாதான் அது மாறும் இல்லையா? அது கூட சேர்ந்து அப்ப டிராவல் பண்ணணும். நமக்கும் பொறுமை தேவணும். அதாவது டைமை செலவு பண்ணணும், எனர்ஜியை செலவு பண்ணணும், பொருளை செலவு பண்ணணும். இது 3மே நமக்கு கமிட்மெண்ட். இந்த 3 கமிட்மெண்ட் இருந்தாதான் அது ஒண்ணு நம்ம பாகமா மாற முடியும். ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். அப்படின்னா இதெல்லாமே ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். அதான் சொன்ன அவர்கிட்ட, இப்படியே சொல்லிட்டே இருக்காதீங்க. கடைசியில எல்லாருக்குமே பொதுவானதுதான் பேசுறேன்.
நோயின்னு வரும்போது அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா தின்னுட்டு கொழு கொழு கொழுன்னு இருந்துட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு கபக்குன்னு தூங்கிட்டு இருப்பேன் டபக்குன்னு போயிடும். எப்படி வேணாலும் இந்த சளி வந்து அடைக்கலாம். எப்படி வேணாலும் இந்த சளி வந்து என்ன வேணாலும் பண்ணும். சளிக்கு வந்து ஒரு ஒடுக்கமே கிடையாது. அது என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். பார்ப்போம். அடுத்த நாள் சந்திக்கலாம். சரியா? நன்றி. காலையில் ஓகேங்க. சந்திப்போம். நன்றி. காலையில் சந்திக்கலாம். ஆ நன்றி.